வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் 23. ஆடியோ நாவல் குடும்ப கதை. யாரையும் திரும்பி கூட பார்க்காதவன், யாரிடமும் முகம் கொடுத்து கூட பேசாதவன் இன்னைக்கு ஒரு பொண்ணு முன்னாடி தோப்பு கண்ணம் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அதிர்ச்சி அடையாம யாராவது இருப்பாங்களா? நான் கோயம்புத்தூர் போறேன் விஸ்வா என்று கீர்த்தி சொன்னதும் அவனோட முகமே மாறி போச்சு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். விஸ்வாவும் சந்துருவும் தங்களின் அடுத்த ப்ராஜெக்டின் பிளான்களை பார்த்து கொண்டிருக்க மணி 6 ஆனது. ஓகே, நான் கிளம்புறேன், என்னோட டைம் ஓவர், நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு சந்துரு கிளம்ப விஸ்வா லேப்டாப்பில் செலக்ட் செய்த பிளான்களை ஆல்டர் செய்து கொண்டிருந்தான். என்னடி இன்னும் விஸ்வா வரலையா என்று ராஜசேகரும் முத்துக்குமாரும் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய, ராஜி இல்லை இன்னும் அவன் வரல, இப்போ வந்துருவான், நீங்கள் உள்ள வாங்க, வாணி இவங்களுக்கு காஃபி கொண்டு வா என்றார். சிறிது நேரத்தில் வாணி காஃபியை கொண்டு வந்து தர அதை வாங்கி குடித்து கொண்டே, எங்க கீர்த்தியை காணோம், அவ இவ்வளோ நேரம் எங்க கூட பேசிட்டு தான் இருந்தா, இப்பதான் படிக்கிறேன்னு சொல்லி உள்ள போனான் என்று வாணி சொல்ல, அப்போது 2 பேரும் வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே கீழிறங்கி வந்தாள் கீர்த்தி. ஆமாம்மா வந்துட்டோம் என்றார் முத்துக்குமார். எப்பவும் இதே டைமுக்கு தான் வருவீங்களா என்றால் இருவருக்கும் இடையே அமர்ந்து கொண்டு. இல்லை கீர்த்தி, இதுக்கு முன்னாடியே வந்துருவோம், கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் போகாமல் இருந்தோம்ல, அதனால தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று ராஜசேகர் சொல்ல, அப்போது ராஜி வாணியிடம், இதே மாதிரி தானே நம்ம வினியும் இவங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பா என்று சொல்ல, அதற்கு வாணியும் ஆமாம் என்பது போல தலையசைத்தால் கண்களில் நீருடன். நீ படிக்கிறன்னு உங்க அத்தை சொன்னா, படிச்சிட்டியா, எக்ஸாம் எப்பமா என்றார் முத்துக்குமார். அடுத்த வாரம் மாமா, இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு, உங்க 2 பேர் சவுண்டு கேட்டுச்சுன்னு அப்படியே வந்துட்டேன். சரிம்மா, நீ போய் படி. ஆமா, நீ சாப்பிட்டாச்சா? இப்பதான் மாமா. சரிம்மா, நீ உன்னோட ரூமுக்கு போ, இப்ப விஸ்வா வந்துருவான் என்று சொல்ல கீர்த்தி தன் அறைக்கு சென்றாள். கீர்த்தி உள்ளே சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட ராஜசேகர், ஏண்டி இத்தனை நாள் தான் பொறுப்பில்லாம கண்ட நேரத்துக்கு வந்துட்டு இருந்தான், ஆனா இப்ப கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே இருந்தா என்ன அர்த்தம் என்று திட்ட ஆரம்பிக்க, அப்போது விஸ்வாவின் கார் சப்தம் கேட்டதும், மாமா விஸ்வா வந்துட்டான் என்று வாணி சொல்ல அப்படியே அமைதியானார். ராஜசேகர் கேள்வி கேட்கும் வரையில் அமைதியாக நின்றிருந்த ராஜி விஸ்வா வந்துட்டான் என்றதும் அவருக்கு பயத்தில் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. விஸ்வா காரை நிறுத்திவிட்டு உள்ளே வர ராஜசேகர் முத்துக்குமாரை பார்த்ததும் அவர் பார்வையின் அர்த்தம் புரிந்தவராக, விஸ்வா என்னப்பா இவ்வளோ லேட்டா வர என்று கேட்க, அதற்கு விஸ்வா, எப்பவும் வர டைம் தானே, இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா கேட்குறீங்க சித்தப்பா என்றான். அப்ப உனக்கு கல்யாணம் ஆகல, இப்ப கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டில் இருக்கா, ஞாபகம் இருக்காடா உனக்கு என்று ராஜசேகர் எகிற, உடனே முத்துக்குமார், அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறேன் என்று சொல்ல, அதற்கு விஸ்வா, எதுவா இருந்தாலும் என்னை பார்த்து நேரா கேட்க சொல்லுங்க சித்தப்பா என்றான் விரைப்பாக. எனக்கு என்ன பயமாடா உன்னை பார்த்து, இப்படி நீ கண்ட நேரத்துல வரையே கீர்த்தி அவங்க வீட்டுல உன்னை நம்பித்தானே அனுப்பியிருக்காங்க. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே, அவளை என்ன சிங்கமும் புளியும் இருக்கிற ஏதோ ஒரு காட்டுல விட்டுட்டு வந்த மாதிரி சொல்றீங்க, நம்ம வீட்டில் தானே இருக்கா என்று சொல்ல, ராஜசேகர், உன் கூடெல்லாம் மனுஷன் பேசுவானா என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கோபமாக செல்ல, முத்துக்குமார் அவரை சமாதானம் செய்ய அவரின் பின்னாலேயே சென்றார். ராஜியும் வாணியும் அங்கிருந்து மெல்ல நகர ஆரம்பிக்க, அப்போது விஸ்வா, ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா என்றான் அதே கோபத்துடன். ராஜி தன் மனதில் இன்னைக்கு உனக்கு ஆப்புதான் என்று நினைத்து கொண்டு திரும்ப, விஸ்வா தன் கைகளை குறுக்கே கட்டி கொண்டு, யாரை கேட்டு அந்த மாதிரி வேண்டிக்கிட்டீங்க என்றான். அப்போது ராஜி அமைதியாக இருக்க, அவரின் அருகில் இருந்த வாணி, அக்கா உங்களை தான் அவன் கேட்குறான், பதில் சொல்லுங்க என்று சொல்ல, வாணியின் குரலில் நினைவு வந்த ராஜி, எல்லாம் உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் தாண்டா விஸ்வா என்றார் மெல்லிய குரலில். சாமி வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா வேண்டுதல் பண்ணாதான் எனக்கு கல்யாணம் ஆகுன்னு? இல்லடா, பின்ன எதுக்கு இப்படி பண்றீங்க? தலை சுத்தி கீழே விழுந்து ஏதாச்சும் ஆகியிருந்தா என்ன செய்யறது? பதில் சொல்லுங்கம்மா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடா, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன், இதாம்மா கடைசி, மறுபடியும் இதே மாதிரி ஏதாச்சும் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவரின் பதிலை எதிர்பார்க்காமல் நேராக தன் அறைக்கு சென்றான். அப்போது கீர்த்தி புக்கை கையில் வைத்து தூங்கிக் கொண்டிருக்க, அவளை பார்த்ததும் விஸ்வாவின் கோபம் இருந்த இடம் தெரியாமல் சென்றது. விஸ்வா அவளின் அருகில் சென்று கீர்த்தியின் தூக்கம் களையாதபடி புக்கை அவளிடமிருந்து தனியே பிரித்தெடுத்துட்டு அருகில் இருந்த டேபிள் மீது வைத்துவிட்டு பின் இரவு உடையை மாற்றிவிட்டு அவனும் மெத்தையில் சரிந்தான். அப்போது விஸ்வா காலையில் நடந்த நிகழ்வுகள் கண்முன்னே தோன்ற, இவ என்ன மாதிரி பொண்ணு, அவளால அந்த விஷயத்த செய்ய முடியலனாலும் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறா,
மருமகளுக்கான கடமையை சரியா செய்யறா. இவளுக்காகத்தான் இத்தனை நாள் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தனா. இவகிட்ட அப்படி என்ன மேஜிக் இருக்குன்னே தெரியல. இவளை பார்த்ததும் என்னோட கோவெல்லாம் பறந்து போயிடுது. உண்மையாவே இவ என்னோட ஃப்ரெண்டு தானா, இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை நானே ஏமாத்திட்டு இருக்கனா? இன்னைக்கு கோவிலில் அவளை தூக்காமலேயே நான் தனியாக அந்த வேண்டுதலை செஞ்சிருக்கலாம். ஆனால் நான் ஏன் அப்படி செய்யலை என்று பல கேள்விகள் தனக்குள் எழ அதற்கு பதில் தெரியாமல் கண்களை மூடி அமர்ந்தான். அப்போது, ஹே விஸ்வா, என்ன யோசிக்கிற என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அமர்ந்தாள் கீர்த்தி. இப்பதான் கீர்த்தி வந்த, நீ இன்னும் தூங்கலையா? இல்லை விஸ்வா, எனக்கு தனியாக தூங்கி பழக்கம் இல்லை. நீ வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீ தூங்கலையா? இல்லை விஸ்வா, கண்ணை மூடி சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். நீனா தூங்குறேன்னு நினச்சி புக்கெல்லாம் எடுத்து வச்ச பாரு. ஸோ ஸ்வீட். இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல என்று சொல்ல விஸ்வா அவளை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். அடிப்பாவி, உன்னோட விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? பின்ன என்ன விஸ்வா, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒர்க் அதிகம். நாளைக்கு டெல்லி கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அதனால தான் லேட். ஓகே, ஆனால் நீ எப்பவும் இந்த டைமுக்கு தான் வருவேன்னு வாணியத்தை சொன்னாங்க. ஓ, அப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க, ரைட்? எக்ஸாக்ட்லி. இனிமே இந்த மாதிரியெல்லாம் லேட்டாக வந்தால் டோர் லாக் பண்ணிடுவேன். அப்புறம் நீ ஹாலில் தான் தூங்கணும். ஓ, உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா? நீ லேட்டாக வந்து பாரு, அப்புறம் தெரியும். அதையும் பார்க்கலாம். சரி என்று சொல்லி கபோர்டில் இருந்த மருந்து எடுத்து அவனின் கால்களில் தடவ ஆரம்பித்தாள். ஹே கீர்த்தி, என்ன செய்யற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு விஸ்வா. இந்த மருந்து போட்டா உனக்கு கால் வலிக்காது. ராஜ்யத்தை இதை எனக்கு தந்தாங்க. ஆனா உண்மையா அந்த வேண்டுதலை முடிச்சது நீதானே என்று சொல்ல விஸ்வா போதும் கீர்த்தி என்று சொல்லி அவளின் கைகளை பற்றி கொண்டான். அப்போது கீர்த்தியின் இதயம் ஏதோ ஒரு புதுவித உணர்வை உணர ஆரம்பித்தது. கீர்த்தி, நீ முதல்ல அதை என்கிட்ட தா என்று அவளின் கையில் இருந்த மருந்தை வாங்கி கொள்ள அப்போது சுயநினைவு வந்தவளாக தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு, என்னாச்சு விஸ்வா என்றாள். நீ எதுக்கு கீர்த்தி என்னோட காலெல்லாம் தொட்டுட்டு? என்னை தூக்கித்தானே விஸ்வா உனக்கு இப்படியாச்சு? அப்படியெல்லாம் இல்லை கீர்த்தி, எங்கள் அம்மாவோட வேண்டுதல் நிறைவேற்றும் போது இப்படி ஆகிருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு நீ எல்லாம் காரணம் இல்லை. கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் போய் தூங்கு, நானும் தூங்குறேன் என்று சொல்ல கீர்த்தி அவனை பார்த்தபடியே படுத்துக்கொண்டாள். விஸ்வா மருந்தை வைத்துவிட்டு அவனும் மெத்தையில் சரிய அப்போது கீர்த்தி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன் என்ன என்று தன் புருவம் உயர்த்தி கேட்க அதற்கு கீர்த்தி அவனிடம், என்னன்னு தெரியல விஸ்வா, இப்பெல்லாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. சம்திங் உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு என்று சொல்லிவிட்டு அவனின் பதிலை எதிர்பார்க்காமல் திரும்பி படுத்துக்கொள்ள விஸ்வா, என்ன சொன்ன கீர்த்தி, கம் அகைன் என்று சொல்ல அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. சரியான லூசு, சொல்ல வரத முழுசா சொல்லாமலேயே திரும்பி படுக்கிறத பாரு என்று அவளை மனதில் திட்டியபடியே கண்களை மூட அவனுக்கு தூக்கம் வரும் வரை அவனின் காதில் சம்திங் ஸ்பெஷல் என்று அவள் சொல்லியது கேட்டுக்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலையில் கீர்த்தி 6 மணிக்கு கண் விழித்து பார்க்க அருகில் விஸ்வா இல்லாததால் எழுந்து ரெடியாகி கீழே செல்ல வாணியும் ராஜியும் சமையல் அறையில் பிஸியாக இருக்க, குட் மார்னிங் அத்தை என்று சொல்லி இவளும் கிச்சனுக்குள் நுழைந்தாள். குட் மார்னிங் கீர்த்தி, எதுக்குமா இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் போய் தூங்கு என்று ராஜி சொல்ல அதற்கு கீர்த்தி, இல்லத்த, எனக்கு தூக்கம் வரல, நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்ல அப்போது வாணி அவளின் கையில் காஃபியை தந்து, இதை குடி, அதுக்குள்ள உன்னோட 2 மாமாவும் வந்துருவாங்க, அவங்களுக்கு காஃபியை கொடு என்று சொல்ல கீர்த்தி ஓகே அத்தை என்று சொல்லி காஃபியை குடிக்க ஆரம்பித்தாள். அப்போது கீர்த்தி ராஜியிடம், அத்தை, விஸ்வா எங்கே போனா இவ்வளோ சீக்கிரமா? அவன் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாமா, உன்கிட்ட சொல்லலையா என்று கேட்க உடனே கீர்த்தி, நைட்டு சொன்னார் அத்தை, நான் மறந்து போயிட்டேன் என்று சமாளிக்க அதற்குள் முத்துக்குமாரும் ராஜசேகரும் கையில் பேப்பரை வைத்துக்கொண்டு சோஃபாவில் அமர உடனே கீர்த்தி வாணியிடமிருந்து காஃபியை வாங்கி கொண்டு சென்றாள். என்ன கீர்த்தி, இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட என்றார் முத்துக்குமார். நேத்து நைட்டு உங்க கூட சரியா பேச முடியல, அதனால தான் இப்ப பேசலான்னு. முதல்ல காஃபி எடுத்துக்கோங்க என்று சொல்ல இருவரும் காஃபியை கையில் எடுத்துக்கொண்டனர். சரண் ஃபோன் பண்ணானா ஏசிபியா சார்ஜ் எடுத்துட்டேன்னு? இல்லை மாமா, நேற்று ஆர்டர் லெட்டர் வர லேட் ஆயிடுச்சான், அதனால இன்னைக்கு தான் சார்ஜ் எடுக்க போகிறான். கோயம்புத்தூர்லேயே இவன் தான் மாமா யங் ஏசிபி, அதுக்காக ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறதா சொல்லியிருக்காங்களாம். ரொம்ப நல்ல விஷயமா? ஆமாம், நீ போக்கலையா ஃபங்க்ஷனுக்கு? எப்படி மாமா போகிறது, நான் தான் இங்கே இருக்கேனே. இங்கே இருந்தா என்னம்மா, கிளம்பி போ, நீ எப்படியும் எக்ஸாம் எழுத 2 நாளில் ஊருக்கு போய் தானே ஆகணும். மாமா, நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்க? ஆமாம்மா, நீ போய் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வா. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச் மாமா என்று கீர்த்தி சொல்ல அப்போது முத்துக்குமார், இது என்னோட ஏடிஎம் கார்டு,
34 34 பின் நம்பர். சரணுக்கு என்ன வாங்கி தரணும்னு ஆசைப்படுறியோ அதை வாங்கி கொடு. நீ வாங்கி தர கிஃப்ட்டு நம்ம குடும்பத்து சார்பாக இருக்கணும், புரியுதா என்று சொல்ல கீர்த்தி அவரை வைத்த கண் வாங்காமல் ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன கீர்த்தி அப்படி பார்க்குற? நாங்கள் சும்மா வாய் வார்த்தைக்காக நீயும் வினியும் எங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லலை. வினி வெளியே போகும்போது என்னோட கார்டு அவகிட்ட தான் இருக்கும் என்று சொல்ல கீர்த்தி என்ன பதில் பேசுவது என்று தெரியாமல் சந்தோஷத்தில் வாயெடுத்து நின்றாள். அப்போது சமையலறையிலிருந்து வெளியே வந்த ராஜியும் வாணியும், அதான் உன்னோட மாமனார் 2 பேரும் பெர்மிஷன் தந்தாச்சுல, அப்புறம் என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்க, போய் ரெடியாகு என்று சொல்ல அடுத்த நிமிடம் கீர்த்தி தன் அறையில் இருந்தாள். ஏங்க நானும் இதைத்தான் நினச்சேன். நேற்று சரண் ஏசிபியாக சார்ஜ் இருக்க போறான்னு சொன்னதும் கீர்த்தியோட முகமே மாறிப்போச்சு. நேத்தே போக சொல்லலான்னா அவள் எனக்காக வேண்டுதல் பண்ணி காலில் கொஞ்சம் வலி இருக்கும், அதோடையே அங்கே போனால் நல்லா இருக்காதுன்னு தான் நான் எதுவுமே பேசலை. சரி விடுங்க, கீர்த்தி வரணும்னு தான் கடவுள் நேத்து சரண் சார்ஜ் எடுக்க இருந்ததை தடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் என்றார் வாணி. சிறிது நேரத்தில் கீர்த்தியும் ரெடியாகி கீழே வந்தாள். இதோ கீர்த்தி வந்துட்டா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி ராஜி பரிமாற ஆரம்பிக்க முத்துக்குமார், ராஜசேகர், கீர்த்தி மூவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். அப்போது கீர்த்தி, நான் வீட்டுக்கு வரேன்னு யார்கிட்டையும் சொல்லலை, சர்ப்ரைஸாக போலான்னு இருக்கேன், நீங்களும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க என்று சொல்ல அனைவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். ராஜசேகரும் முத்துக்குமாரும் முதலில் கிளம்பிவிட கீர்த்தியும் கிளம்ப தயாரானாள். அப்போது ராஜி, எக்ஸாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருமா, நீ இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்கும் என்று சொல்ல, சரிங்கத்த, எக்ஸாம் முடிஞ்சதும் வந்துடுறேன் என்றாள். டிரைவர் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாரு, நீ அவர் கூட போ. போகிற வழியில தான் விஸ்வா ஆஃபீஸ் இருக்கு, அவனையும் பார்த்துட்டு போயிருமா, நீயும் ஆஃபீஸை பார்த்த மாதிரி இருக்குல்ல என்றார் வாணி. அவனே என்கிட்ட சொல்லாமல் ஆஃபீஸ்க்கு போயிட்டான், நான் எதுக்கு அவன்கிட்ட போய் சொல்லணும் என்று நினைத்து கொண்டு, சரிங்கத்த, ஆஃபீஸ்க்கு போயிட்டே போகிறேன் என்று சொல்ல அப்போது கார் போர்ட்டிகோவின் முன்பு வந்து நின்றது. சரிம்மா கீர்த்தி, வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணு, எல்லோரையும் கேட்டுன்னு சொல்லு என்று சொல்லி ராஜியும் வாணியும் அவளை அனுப்பி வைக்க கீர்த்தி ஆஃபீஸ்க்கு போகலாமா வேண்டாமா என்ற யோசனையுடனே காரில் அமர்ந்திருக்க கார் சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. கீர்த்தி விஸ்வாவை பார்க்க போலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்க அப்போது அவளின் மனம் அவங்கிட்ட சொல்றதுக்காக இல்லைனாலும் வாணியத்தை சொன்னதுக்காகவாச்சும் போகணும் என்று வாதிட ஆரம்பிக்க உடனே கீர்த்தி டிரைவரிடம், அண்ணா நீங்கள் விஸ்வா ஆஃபீஸ்க்கு போங்க என்று சொல்ல அவரும் சரிங்கம்மா என்று சொல்லி காரை விஸ்வாவின் ஆஃபீஸ் நோக்கி ஓட்ட ஆரம்பித்தார். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு கார் சீதாராமன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரை தாங்கியிருக்கும் ஆஃபீஸ் கேட்டின் முன்பு வந்து நிற்க காரின் நம்பரை பார்த்ததும் வாட்ச்மேன் கேட்டை திறந்து சல்யூட் அடிக்க கார் உள்ளே நுழைந்தது. காரின் உள்ளே இருந்த கீர்த்தி, பாரா நமக்கெல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஓகே அண்ணா, நான் உள்ளே போயிட்டு வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்குள் நுழைந்தாள். கீர்த்தி உள்ளே நுழைந்ததும் ரிசப்ஷனில் இருந்த லாவண்யா கீர்த்தியை தடுத்து நிறுத்தி, நீங்கள் யார் பார்க்கணும் என்று கேட்க அதற்கு விஸ்வாவை பார்க்கணும் என்றாள் கீர்த்தி. லாவண்யா அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, நீங்க வெயிட் பண்ணுங்க, சார்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்று சொல்லி விஸ்வா இருந்த கான்ஃபரன்ஸ் காலுக்கு ஃபோன் செய்ய விஸ்வாவின் பிஏ ஃபோனை எடுத்தான். உடனே லாவண்யா அவனிடம், சார் பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்று சொல்ல அதற்கு அவன், சார் பிஸியாக இருக்காரு, அவங்கள வெயிட் பண்ண சொல்லு என்று கூறி ஃபோனை கட் செய்தான். மேம், சார் பிஸியாக இருக்காரா, அதனால் உங்களை வெயிட் பண்ண சொன்னார் என்று சொல்ல கீர்த்தி வாணியின் பேச்சை மீறக்கூடாது என்று நினைத்து ஓகே தேங்க்யூ என்று சொல்லி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து ஆஃபீஸை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சும்மா சொல்லக்கூடாது, விஸ்வா ஆஃபீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, முன்னாடி இருக்க பிள்ளையார் சிலை, இந்த சோஃபா, உள்ள இருக்க ஒவ்வொரு பொருளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்று நினைத்து கொண்டே கீர்த்தி வாட்சில் மணியை பார்க்க 11 காட்டியது. ஓ காட், 1 ஹவரா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இவன் இன்னும் வெளியே வரவே இல்லை என்று நினைத்து கொண்டு அவனுக்கு ஃபோன் செய்தாள். ஆனால் விஸ்வா ஃபோனை எடுக்காமல் கட் செய்தான். உடனே கீர்த்தி, உன்னை என்ன செய்யறன்னு பாருடா, என்னோட ஃபோனையே நீ கட் பண்றியா என்று நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஃபோன் செய்ய ஆரம்பித்தாள். 2 முறை கட் செய்த விஸ்வா 3வது முறையாக ஃபோனை அட்டன் செய்து, ஆர் யூ மேட், நான் தான் ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணா என்ன அர்த்தம், ஹூ ஆர் யூ என்று கேட்க அதற்கு அவள் மிஸ்ஸஸ் விஸ்வா என்று சொல்லி ஃபோனை கட் செய்து அங்கிருந்து கிளம்பினாள். கீர்த்தி ஃபோனை கட் செய்ததும், ஹலோ ஹலோ டு யூ ஹியர் என்று கேட்டுக்கொண்டே வெளியே ஓடிவர அவனின் பின்னால் விஸ்வா பிஏவும் ஓடி வந்தான். விஸ்வா வெளியே வந்து ரிசப்ஷனிஸ்டிடம், கீர்த்தி எங்க என்றான். சார் இப்பதான் வெளியே போனாங்க, அதோ அங்க போறாங்க பாருங்க என்று கை காட்ட உடனே விஸ்வா அவளை நோக்கி ஓடினான். அப்போது அவனின் பின்னால் வந்த கணேஷ், என்னாச்சு லாவண்யா, சார் இதுக்கு இப்படி ஓடுறாரு,
என்னன்னு தெரியல, நான் சாரை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னேன்ல, இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு கோவமாக கிளம்பி போயிருச்சு. இப்போ சாரு அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறாரு. அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக இருந்தா. என்ன, ஒரு பொண்ணு பின்னாடி, அதுவும் விஸ்வா சாரா? சான்ஸே இல்லை. ஓ, அப்போ அங்கே பாரு என்று சொல்லி விஸ்வாவை கை காட்ட அவனோ கீர்த்தியின் பின்னால் சென்று கொண்டிருந்தான். கீர்த்தி, ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. நான் எதுக்கு கேட்கணும்? நீ தான் பிஸியா இருக்குல்ல, போ, என் பின்னாடி வராத. கீர்த்தி, எனக்கு நீ வந்திருக்கிறது தெரியாது. என்னோட பிஏ தான் எப்போதும் போல நான் பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டான். ஓ, அப்ப நான் ஃபோன் பண்ணேன்ல, பெரிய இவன் மாதிரி கட் பண்ணி விடுற. எனக்கு எப்படி தெரியும் கீர்த்தி இது உன்னோட நம்பர்னு? நீ தான் எனக்கு ஃபோன் நம்பரே தரலையே என்று சொல்ல கீர்த்தி யோசிக்க ஆரம்பித்தாள். விஸ்வா, அவ யோசிக்கிறா, விட்டுறாத, இப்படியே மெயின்டைன் பண்ணு என்று நினைத்து கொண்டு, நீ நம்பர் தந்திருந்தா நான் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணியிருப்பேன். ஆமால, நான் உனக்கு என்னோட நம்பர் தரவே இல்லை. அது என்னோட தப்பு தான். ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் கிளம்பி வந்தல, அது உன்னோட தப்பு தானே. கீர்த்தி, நீ தூங்கிட்டு இருந்த, அதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஓ, அப்போ நைட் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நான் மறந்து போயிட்டேன். ஐ எம் சாரி. நான் எதுக்கு உன்னோட சாரி அக்செப்ட் பண்ணணும்? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன செஞ்சால் நீ என்னோட சாரி அக்செப்ட் பண்ணுவ? ஒரு 10 சிட்டப்ஸ் போடு. ஐ எம் சாரி கீர்த்தின்னு சொல்லிட்டே. ஹே கீர்த்தி, இது என்னோட ஆஃபீஸ். யாராச்சும் பார்த்தா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது? ஓ, அப்போ உனக்கு என்னை விட உன்னோட இமேஜ் தான் பெருசா? அப்படி இல்லை கீர்த்தி, அப்போ பனிஷ்மெண்ட் தந்ததை பண்ணு. இது ஆஃபீஸுங்கிறதால ஒரு 3 சிட்டப்ஸ் போடு, போதும். சரி, ஓகே என்று சொல்லி கீர்த்தி சொன்னதை போலவே ஐ எம் சாரி கீர்த்தி என்று சொல்லி சிட்டப்ஸ் போட அதை லாவண்யா, கணேஷ் மற்றும் அந்த வழியாக வந்த சிலரும் பார்த்து சற்று அதிர்ச்சி அடைந்தனர். யாரையும் திரும்பி கூட பார்க்காதவன், யாரிடமும் முகம் கொடுத்து கூட பேசாதவன் இன்று ஒரு பெண்ணின் முன்னால் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவர்கள் அதிர்ச்சி அடையாமல் என்ன செய்வார்கள்? விஸ்வா அவள் சொன்ன பனிஷ்மெண்ட்டை செய்து முடித்துவிட்டு, இப்போ உன்னோட கோபம் போயிடுச்சு தானே? என்னோட சாரி அக்செப்ட் பண்ணியாச்சுல என்று கேட்க கீர்த்தி தன் விரல்களை மடக்கி வெற்றிக்குறியை காட்டினாள். தேங்க்யூ, சரி வா, ஆஃபீஸ்குள்ளே போகலாம். இல்லை விஸ்வா, நான் இங்கே பாரு கீர்த்தி, இப்போ நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறத நீ கேளு என்று சொல்லி அவளின் கைகளை பிடித்து ஆஃபீஸுக்குள் அழைத்து வர அங்கு இருந்தவர்கள் அனைவரும் இது விஸ்வா சார் தானா என்று சந்தேக பார்வை பார்க்க, அப்போது கீர்த்தி அவனிடம், விஸ்வா, எல்லோரும் எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க என்று சொல்ல, அப்போது விஸ்வா தன் ஒற்றை பார்வையால் அவர்கள் அனைவரையும் அடக்கினான். விஸ்வாவின் ஒற்றை பார்வையில் அவர்கள் அனைவரும் தங்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டு அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்க, அதை பார்த்த கீர்த்தி விஸ்வாவை ஒரு ஹீரோ போல நினைக்க ஆரம்பித்தாள். விஸ்வா அவளை தன் அறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து அவளுக்காக கேன்டீனில் ஜூஸ் ஆர்டர் செய்தான். ஜூஸ் எல்லாம் வேண்டாம் விஸ்வா, ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்திருக்க, எதுவும் குடிக்கலன்னா எப்படி? ஓ, அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்தால் எதுவும் தரமாட்டியா? உன்னோட வாய் இருக்கே சாமி, எங்கேருந்து தான் இப்படி பேச கற்றுக்கிட்ட? அதெல்லாம் கூடவே பிறந்தது விஸ்வா என்று சொல்ல விஸ்வா நங்கென்று அவளின் தலையில் கொட்ட கீர்த்தி அவனை அடிக்க ஆரம்பித்தாள். ஓகே ஓகே, போதும் போதும், வலிக்குது. ஆமாம், என்ன திடீர்னு ஆஃபீஸ் பக்கம் என்றான் அவளின் அருகில் அமர்ந்து கொண்டு. நான் கோயம்புத்தூர் போகிறேன் விஸ்வா என்று கீர்த்தி சொன்னதும் அவனின் முகம் மாற ஆரம்பித்தது.